நிறைய பேர் சொல்கிறது, எனக்கு மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் பனிக்காலமாக இருந்தாலுமே முடி கொட்டுது, ஹேர் ஃபால் நிறையவே இருக்குது, முடி வளரவே மாட்டேங்குது, சொட்டத்தலையாக போயிடுது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய முடி நல்லா ஷைனிங்காக கருப்பாக நல்லா வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயிலை வீட்டிலே செஞ்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் போகிற ஒரு ஹேர் டே ஆயில் உங்களுடைய முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துருங்க, அடர்த்தியாக வளர்த்து கொடுத்துரும். இப்போ அதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு துண்டு ஆலோவேரா நான் சேர்த்துக்கிறேன். நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா 50 ml ஹேர் டே ஆயில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்குண்டான அளவுகளான பொருட்களை நான் எடுத்து செய்ய போகிறேன். உங்களுக்கு நிறைய செய்து வச்சுக்கணுன்னா இந்த அளவுகளை ரேஷியோவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு துண்டு ஆலோவேராவை நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நான் இதில் மருதாணி ஹேர் ஆயில் நான் வீட்டில் வச்சுருந்தேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் மருதாணி தூள் இல்லைன்னா மருதாணி இலை ரெண்டு எது கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 ml ஹென்னா ஹேர் ஆயிலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை பொடி. கருவேப்பில்லையை காய வச்சு நிழலில் காய வைக்கணும். நிழலில் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பில்லை நம்மளுடைய முடிகளை நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளர்த்து கொடுத்துருங்க. அதுக்கு தான் இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து இதில் சேர்க்கக்கூடியது பிரிங்ராஜ் பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர். இது நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு வளர்க்கும் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு நிரூபிச்சிருக்காங்கங்க. அடுத்து இதில் நம்ம நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடியும் நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முடியை நல்லா கருகருன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப இது ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் அவுரி பொடி சேர்த்துக்கலாம். அவுரி பொடி எதனால், அதாவது இண்டிகோ பவுடர் எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா முடியை கருமையாக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய மற்ற ஒரு பொடி என்னன்னா செம்பருத்தி பொடி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி ஏன் சேர்க்குறோன்னா முடியை நல்லா ஷைனிங் ஆக்கிறதுக்கும் நல்லா பளபளன்னு, அதாவது நல்ல ஒரு லுக்காக இருக்கும் நம்மளுடைய முடி, அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த எல்லா பொடிகளுமே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, நல்லா வச்சு எடுத்து வச்சிட்டிங்க ஹேர் டே ஆயில் கெட்டே போகாது, எப்பயுமே நல்லா வாசனையாகவே இருக்கும். இப்போது இதில் நான் ஒரு 25 ml கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு எண்ணெயும் நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், அதே மாதிரி ஹேர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வச்சு எடுங்க. காலையில் வச்சிங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் எடுங்க. அந்த மாதிரி 1 வாரம் வச்சு எடுத்திங்கனாலே போதும், நல்லா நம்மளுக்கு ஆயில் ரெடி ஆயிருங்க. இதை நம்ம நிறைய செய்தும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அப்பப்போ வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு வாட்டி இந்த 1 வாரம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மட்டும் பத்தாது. நீங்கள் ரொம்ப பல்காக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அந்த பொருட்கள் ஊற உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அப்பப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை வெயிலில் வச்சு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரே வாரத்தில் உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாங்க. ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். முடி கொட்டின இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முடி கொட்டின இடத்துல 4-5 முடிகள் வளர்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி இது இப்போ கலக்கின எண்ணெய், இது ஆல்ரெடி நான் வெயிலில் வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்ச எண்ணெய். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய முடிக்கு நல்ல ஒரு போஷாக்கு கிடைக்குங்க. முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும். இதை ரெகுலராக அப்ளை பண்ண வெள்ளை முடிகள்லாம் கருப்பாக மாற ஆரம்பிச்சிருங்க. சீக்கிரமே நரைமுடி வரவே வராதுங்க. இதை சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசு பாட்டிகள் வரைக்கும் கூட பயன்படுத்தலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கையில் எடுத்துட்டு நல்லா உச்சந்தலையிலேருந்து அந்த முடியோட நுனி வரைக்குமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கேல்ப்புக்குள்ளார நம்மளுடைய அந்த எண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இது 1 வாரத்திலே இந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா
ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுருங்க. இல்லை நைட்டே அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து மார்னிங் வந்து எந்திரிச்சு நல்ல ஒரு மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மைல்டு ஷாம்பு வச்சு யூஸ் பண்ணும்போது தான் கெமிக்கல் எதுவும் இல்லாமல் ஹேர் டேமேஜ் எதுவும் வராமல் நம்மளுடைய முடியை நம்ம பாதுகாத்துக்கலாம். நல்ல முடி வளரும், நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளரும். நல்லா வந்து இந்த மாதிரி வாரத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுடைய முடி பிரச்சனை அத்தனையுமே சரியாயிருங்க. இது கேரண்டியான ஒரு ஹேர் டே ஆயில்னு சொல்லலாம். கண்ட ஹேர் ஆயிலை நம்ம வெளியில் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.